வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 MBA MCUக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம வந்து என்ன காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு ஒரு 80 to 90% வந்து கழிச்சிடலாம். அதாவது வந்து ஒரு 80% அண்ட் எபோவ் எடுத்துக்கிறீங்க, டான்செட் பர்சன்டேஜ் 80 அண்ட் எபோவ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா ரேங்க் லிஸ்ட் வச்சே வந்து நீங்க வந்து எந்த காலேஜ் எல்லாம் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கணிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க இன்னும் யாருமே வந்து செக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத இமீடியட்டா உங்களுடைய லாகின்ல போயிட்டு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. ஆஸ் இட் இஸ் நம்ம எப்பவுமே வந்து ஓப்பன் பண்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதாவது வந்து கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஸோ காலேஜுக்கு வந்து எந்த ரேங்க் வந்து யூஸ் பண்ணி செலக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஓசி கேட்டகரி அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரல் ரேங்க் மட்டும் தான் வந்து வச்சு வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்க அதர் தென் ஓசி, அதாவது ரிசர்வ் கேட்டகரியில வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கும் யூஸ் ஆகும், கம்யூனிட்டி ரேங்க்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதான் வந்து நீங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் சைடில் அதாவது வந்து ஹோம் இதில் எடுத்து பார்க்கும்போது என்னன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றதும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம இதை வச்சு வந்து பார்த்துக்கலாம். ரேங்க் லிஸ்ட், MBA ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது இது எதுக்காக அப்படின்றது பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்னன்னா மொத்தமாக எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா MBAக்கு அதாவது வந்து நீங்க 20,000 பேர் எழுதியிருப்பாங்க, 10,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்களோட கவுண்ட் அப்படின்றது 6,286 பேர் வந்து MBA கவுன்சிலிங்ல இந்த இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது வந்து MBAவுக்கானது. அதே சமயம் MCAக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,473 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் MCAவுக்கான காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. MBAக்குமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து இந்த கட் ஆஃப் எல்லாம் வந்து எங்கேயும் பெருசா ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த இயர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ தைரியமா வந்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதாவது வந்து என்னன்னா நான் லாஸ்ட் இயர் பர்சன்டேஜ் தான் வச்சுக்கிறேன், இந்த காலேஜ் நான் எதிர்பார்த்தேன் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது லாஸ்ட் இயர்க்கான காம்படிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இயர் வந்து உண்மையாலுமே வந்து லாஸ்ட் இயர் காம்படிஷனோட இந்த இயர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2,473 பேர் தான் வந்து அப்ளை பண்ணுனதே. கவுன்சிலிங் அப்ளை பண்ணதே 2,473 பேர்னா காலேஜ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 2,100 பேர் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் MCUக்கு இன்னுமே வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது கூட வந்து செப்பரேட்டாக ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து பார்க்கலாம். அதே மாதிரி MBAக்குமே வந்து லாஸ்ட் இயர் இன்னுமே ஜாஸ்தியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8,000 சம்திங் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 6,286 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கான தகவல் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களோட வரும் நாட்களில் வேற வேற விஷயங்களோட வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.